அடுத்து நாம் நிறைவான விஷயங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கி இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக இந்த விழா முடிவுக்கு வர இருக்கிறது. நமது மதரசா அன்வார் காக்கா அவர்களுக்கு ஜமாத்துடைய துணைத் தலைவர்கள் பொன்னாடை பெற்றவர். புகாரி அவர்கள் தருகிற போது அவர்கள் முன்னால் மண்டையிட்டு ஓதிய மாணவர்கள் அவர்கள் ஜீவித காலத்தில் 90,000 பேர்கள். அப்ப 90,000 பேர்கள் வழியாக இந்த சஹீஹுல் புகாரி கடந்த 1250 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று இஸ்லாமிய சமூகத்தில் அது கற்பிக்கப்படுகிறது, கற்கப்படுகிறது, ஓதப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது, சர்ச்சை செய்யப்படுகிறது. அதெல்லாம் இந்த நன்மைகள் எல்லாம் யாருடைய பட்டியலில் போய் சேர்கிறது? இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு பட்டியலில் போய் சேர்கிறது என்றால் எப்படி ஒரு அறிஞன் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவர் வாழ்வதாக இருக்குமோ அதே போல அந்த அறிஞனை உருவாக்கிய பெற்றோர்களும் மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் பாக்கியம். இது ஒரு தாஜுல் ஹுஃபால் ஹாஃபிதுல் கிரீடம் என்ற சிறப்பு பெயரை பட்டை கொடுத்து இந்த பட்டயத்தை வழங்கப்படுகிறது. பொன்னாடையை தலைவர் போத்தி விருதுகளை நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹஸரத் அவருடைய பணி அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவர்களுக்கு உண்டான ஈருலக வாழ்க்கையும் சிறந்ததாக அமைத்து தருவானாக. நல்லா தெரியும். கொஞ்சம் அடுத்து மதரசாவின் சாதனையை முன்வைத்து நம்ம விரும்பல இளைஞர்கள் ஆசைப்பட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களது ஆஃபீஸ் அவர்களுக்கு ஜம்பை சுன்னத் ஜமாத் நிர்வாக குழுவின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம்.